பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க துதிப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு நமக்கு கிடைக்க பெற்ற விளையேற பெற்ற பொக்கிஷம். அப்படி உணர்ந்தவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயங்களை திறந்து கொடுத்து கவனிப்போம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் இருந்தால் தனிப்பட்ட நபருக்கும் நியாயம் செய்வார், ஒரு கூட்டத்திற்கும் ஆண்டவர் நியாயம் செய்வார். இந்த விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. முழு உலகத்திலும் தம்முடைய நியாயத்தையும் தம்முடைய நீதியையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் தாம் செய்கிறதான தம்முடைய நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் நியாயம் செய்கிறார் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் அதை குறித்து தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய நீதி கிடைக்காதா என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் நாமளும் ஒரு வேளை ஏக்கத்தோடு ஏங்கி நாம் வந்திருக்கலாம். ஆனால் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி வேதம் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிக நேரம் எடுத்து அல்லது அதிக நாட்கள் வருட கணக்கில் ஆண்டவர் பொறுத்து நியாயம் செய்வதாய் இருந்தால் நன்றாக மனதிலே இந்த காலை வேளையிலே பதித்து கொள்ளுங்கள். அதிக மகிமையானத, அதிக மேன்மையானத, நிரந்தரமானத தேவன் கொடுக்க மனதிலே வைத்தவராய்த்தான் அதை உங்களுக்கு தாமதப்படுத்துகிறார். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நியாயம் செய்கிற ஒரு கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், காலத்தை என் கர்த்தர் குறிக்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காலத்தை அவர் குறிக்கிறார். நியாயத்தை அந்த காலத்தை குறிக்கும் போது அது நெருங்கி வரும்போது ஆண்டவர் எப்படி செய்கிறார்னு பார்த்தோம். தொடர்ச்சியாக சீக்கிரமாக நடைபெற வேண்டியவைகளை துரிதமாக என் ஆண்டவர் நடைபெற செய்வார். சில நேரத்தில் சீக்கிரமாக செய்வார். 3 காரியம் பார்த்தோம். சில நேரத்தில் நீண்ட காலம் பொறுத்திருக்க வைத்து காத்திருக்க வைத்து செய்கிறார். ஆனால் செய்யும்போது அதில் நிரந்தரமானது இருக்கும், மகிமையானது இருக்கும், மேன்மையானது இருக்கும். 2வது ஒன்று பார்த்தோம். சீக்கிரத்தில் உடனே கர்த்தர் நியாயம் செய்கிறார். 3வது ஒன்றை பார்த்தோம். அன்றைக்கே கர்த்தர், என்னைக்கு நீங்கள் உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, நீர்தான் ஆண்டவரே உம்மை தவிர வழி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட உங்கள் காரியங்களை கொண்டு வைக்கிறீங்களோ, அன்றைக்கே கர்த்தர் நியாயம் செய்வார். இந்த 3வது காரியம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உடனே அன்னைக்கே அப்போவே ஆண்டவர் நியாயம் ஆனால் நம்ம விருப்பம் இல்லை, அது அவருடைய விருப்பம். அவருடைய நேரத்தில் குறித்த காலத்தில் அவர் நியாயம் செய்கிறார். நம்மை பலன் பெறுவதற்கும் உதவி செய்கிறார். இப்போ வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும், உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் 3 பேர் இந்த சம்பவத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த காலை நாளிலே ஆண்டவர் அதிலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புவதை நாம் சற்று கவனித்து கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது தனிப்பட்ட நபர் லூக்கா 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே முதலாவது அந்த நபர் ஒரு விதவையான பெண். அவளுக்கு அதிகமாகவே அநீதி அநியாயம் செய்யப்பட்டது. அங்கே வேத பகுதியில் பார்க்கிறோம், அவளுக்கு எதிராளிகள் இருந்தார்கள். அவள் போய் அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் வாயை திறந்து சொல்லுகிறாள், எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். அதை அவள் சொன்னபோது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெப விண்ணப்பம் நியாயாதிபதியை பார்த்து சொல்லுகிறாள். ஏன் நியாயாதிபதியை பார்த்து தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறாள் என்று சொன்னால், அது அவளுக்கு ஒரு தேவை இருப்பதினாலே. இந்த விண்ணப்பம் தேவையினுடைய அழுத்தத்தினாலே, தாங்க முடியாத அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சுமையினாலே, எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஏக்கத்தினாலே நியாயாதிபதியினிடத்தில் போய் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். இப்ப லூக்கா 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நல்ல கவனிங்க. இவ விண்ணப்பத்தை நியாயாதிபதியின் இடத்துல வச்சிட்டா. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நியாயாதிபதி சொல்லுகிறான் நியாயம் செய்ய வேண்டும். ஆனால் நியாயாதிபதி யாரிடத்துல சொல்லல, அதை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். தன்னுடைய மனதிற்குள்ளே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான், நான் நியாயம் செய்ய வேண்டும். இது விண்ணப்பம் இல்லை, நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லு. அவள் கேட்டது விண்ணப்பம், நியாயம் செய்யணும். ஆனால் இவன் தன்னுடைய மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்வது நியாயம் செய்ய வேண்டும் என்று மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. ஏன் தீர்மானம் எடுக்கிறான், ஏன் நியாயம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கும் போது அவனுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் நியாயத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அவனை நியாயாதிபதியாய் வைத்ததினுடைய நோக்கமே, காரணமே நியாயம் செய்வதற்காகத்தான் அவனை நியாயாதிபதியாக அமர வைத்திருக்கிறார்கள். ஆகவே பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதில் அவன் சொல்லுகிறதை இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த அம்மாவினுடைய அரிப்பும் தாங்க முடியல. இந்த அம்மாவினுடைய அரிப்பும் அவனால் தாங்க முடியலை, அவளுடைய தொந்தரவும் தாங்க முடியலை. இன்னும் சொன்னப்போனால் தன்னை தப்புவித்து கொள்வதற்காக இவ டெய்லி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காளே, நம்மளை அலப்பிக்கிட்டே இருக்கிறாளே, இவகிட்டேருந்து எப்படியாவது நாம் தப்பிக்கணும்னா இவளுக்கு ஒரு நியாயம் செஞ்சு இவளை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அது அவனுடைய வேலை, நியாயம் செய்வது அவனுடைய வேலை. ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா,
அவன் எவ்வளவு நியாயம் செய்தாலும் அவன் நீதி அவன் தேசத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அவன் தேசத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இங்கே இருக்கிற நீதி ஆப்பிரிக்காவில் செல்லாது. இங்கே இருக்கிற நீதி ஆப்பிரிக்காவில் செல்லாது. அவன் செய்த என்னதான் அவளுக்கு அவன் நீதி செய்தாலும் அவனுடைய நீதி அவனுடைய எல்லைக்கு உள்ள மட்டும்தான் என்ன பண்ணும், அது செல்லுபடி ஆகும். ஆனால் இங்கே இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு நீதிபதி ஒருவேளை அவன் ஆளுகை செய்கிறானே, அந்த இடத்திலேயே இன்னொரு நீதிபதி வந்து உட்காரும்போது இந்த நீதியை சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட நீதியை மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில் வாசிங்க, லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இப்ப இயேசு சொல்றாரு, நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. 7வது வசனம் முடியும் போது அப்படிதான் சொல்லுது, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் சீக்கிரத்திலே செய்ய வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, என் குரலை நான் கேட்க வரல, இங்கே வந்திருக்கிற எந்த மனித குரலையும் நான் கேட்க வரல, என் தேவன் என்னோடு கூட நேரடியாக பேசுகிற உம்முடைய சத்தத்தை தான் நான் எதிர்பார்த்து கேட்க வந்திருக்கிறேன் சொல்லுகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே என்னோடு கூட பேசுவாரா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். எத்தனை பேர் உணர்றீங்க? இங்கே நாளுங்க ஏன் ஆண்டவர் பேசுவார்னு சொல்கிறேன். இந்த ஸ்திரீ எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நீதிபதியின் இடத்திலே கேட்டபோது அந்த நீதிபதியை தெரிந்து கொண்டவர், அவள் தெரிந்து கொண்டாள், அந்த நீதிபதியை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. யாருக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொன்னால், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இந்த ஆண்டவர் இருப்பது இல்லை. இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரால் தெரிந்து கொண்ட பிள்ளையாய் நீங்க இருந்தா உங்களுக்கு நியாயம் செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு நியாயம் செய்வதற்கு காரணம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொண்டு இங்கே வரல, அவர் நம்மை தெரிந்து கொண்டதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு என்னை தெரிந்து கொண்ட உம்முடைய தயவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீர் என்னை தெரிந்து கொண்டபடியினாலே எனக்கு நியாயம் செய்வீர். எனக்கு நியாயம் செய்வது கடமை அல்ல, எனக்கு தேவன் நியாயம் செய்வது என் மேல் வைத்திருக்கிற அக்கறையினாலே. அல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் நான் இருப்பதில்லை, சீக்கிரத்திலே நியாயம் செய்ய வேண்டும். அது அவருடைய வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் தீர்ப்பு வழங்கினால் அது எந்த எல்லைக்கும் உட்பட்டதல்ல, முழு உலகத்திற்கும் அது சொந்தமானது. ஹல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தை ஆள்கிறவருடைய நியாயம் இந்திய தேசத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். ஆனால் என் நியாயாதிபதியாக ஆண்டவர் நியாயம் விசாரிப்பாரானால் முழு உலகத்திற்கும் அது சொந்தமானது. அல்லேலூயா. அந்த தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரே நியாயம், அந்த தீர்ப்பை புரட்டி தள்ளுவதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எல்லையற்ற செய்யக்கூடிய உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை எந்த வல்லமையாலும் மாற்ற முடியாத அந்த கிருபையை எனக்கு செய்வீராக, என்னுடைய குடும்பத்திற்கு செய்வீராக என்ற ஒரு எதிர்பார்ப்போடு
காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தை குறித்து 4 உண்மைகள் உண்டு. தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தை குறித்த 4 உண்மைகள் உண்டு. தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நியாயத்தை 4 நிலைகள் உண்டு. இன்றைக்கு அதைத்தான் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு, தெரிந்து கொண்ட பிள்ளைக்கு நியாயத்தை கொடுக்கிற முதல் நிலை. வாசிங்க லூக்கா 18:7-8 மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். முதலாவது, அவர் நியாயம் கொடுக்கிற முதல் நிலை, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க காரியங்களுக்கெல்லாம் சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நிச்சயமாய் நான் செய்யாமல் இருப்பதில்லை, சீக்கிரத்திலே செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை வேதத்தை நான் பார்ப்பதினால் அல்லப்பா, ஆவியானவர் என்னுடைய ஆத்மாவிலே இந்த நாளிலே அந்த வார்த்தையை பதிவு செய்வாராக. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும், நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நல்ல கவனிங்க. தேவன் உங்களையும் என்னையும் தமக்காக தெரிந்து கொண்டார். ராமன் சொல்லுங்களேன். அவர் தெரிந்து கொள்கிற நேரம், அவரிடத்தில் நாம் கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை 25வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனமும் 25வது வசனத்தை வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது, நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து, சமமாய் நடப்பித்து, உமக்கு தூரமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நீதி செய்யாதிருப்பாரோ. ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய மனதிலே பேசிக் கொள்ளுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சோதோம் கொமோராவை நியாயம் தீர்க்க போகிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஆபிரகாமுக்கு சொல்ல விரும்புகிறேன்? லோத்து அவன் குடும்பத்தோடு அங்கு இருப்பதினாலே ஆபிரகாமுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு தெரியும், இப்படி ஒரு பிரச்சனை வந்தா ஆபிரகாம் பாதிக்கப்படுவான். சொன்ன உடனே அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. கடைசியில் அவன் சொல்றான், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க.
18:25. துன்மார்க்க துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி. நல்ல கவனிக்க, எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க ஆபிரகாம். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். கர்த்தர் என்ன செய்தார்? அவன் கொடுத்தான் பாருங்க நம்பர் 50, 40, 30, 10. அவன் கேட்ட நம்பர் கூட அங்கே இல்லை. அவன் கேட்ட நம்பர் கூட அந்த ஊரில் அவ்வளவு பரிசுத்தம், அவன் கேட்ட நம்பரில் கூட பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமுடைய மனதிலே இருக்கிற பாரத்தை என் ஆண்டவர் அறிகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் அவன் என்ன பண்றான்? அந்த குடும்பம், அவனுடைய குடும்பம் அங்கே இருக்கிறது. அவர்கள் அழிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஆபிரகாமுடைய மனதில் இருக்கிற கரிசனையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. 2 தூதர்களை அனுப்பி அந்த குடும்பத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வர செய்தார். எதற்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு நியாயம் செய்வதற்காக, லோத்துவை காப்பாற்றுவதற்காக, ஆபிரகாமுக்கு நியாயம் செய்வதற்காக தூதர்களை அனுப்பி அந்த குடும்பத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவை அழைத்து வாரும் என்று சொல்லி பேர் சொல்லி கூட ஆபிரகாம் கேட்கல. லோத்துவை காப்பாற்றனுடைய குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க அப்படி கூட கேட்கல. ஆனால் அவனுடைய ஜபத்தை தூண்டும் அந்த ஆசையை கர்த்தர் பார்க்கிறார். 50 பரிசுத்தவான் இருந்தால் அழிப்பீரா? 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? 10 நீதிமான். அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த ஆசையை தான், அந்த பாரத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் எந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல கூட நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. விளக்கமாக நீங்க சொல்லல, ஆண்டவர்கிட்ட விளக்கமா சொல்லி நீங்க ஜெபிக்க கூட இல்லை. உங்க இருதய ஏக்கத்தை அறிந்தவர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்ய வல்லவர். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34 வசனம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். தெரிந்து கொண்ட ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் இதை செய்வேன். கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அநீதி அநியாயம் செய்யப்படும் என்றால் கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் சீக்கிரத்தில் சகாயம் செய்வேன். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உங்களுக்கு அநீதி மேலே அநீதி செஞ்சாலும், அநியாயத்தின் மேலே அநியாயம் செஞ்சாலும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அநீதி செய்யப்படும் என்பதை பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை, நான் சீக்கிரத்திலே சகாயம் செய்வேன். தாவீதிற்கு எத்தனையோ விதங்களிலே நியாயம் செய்தார். ஒரு ஏரியாவை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை மிகப்பெரிய அதிகமான பிரச்சனை, சத்துருக்கள் அதிகமாய் சூழ்ந்திருந்ததான ஒரு வாழ்க்கை. தாவீதிற்கு 3 விதமான சத்துருக்கள் இருந்தார்கள். முதலாவது இஸ்ரவேல் அல்லாத பெலிஸ்தியன், அமலேக்கியன், ஏதோமியர், எமோரியர். இந்த கூட்டம்
தாவீதுக்கு விரோதமாக இருந்துச்சு, சத்துருவாக இருந்தாங்க. ரெண்டாவது குடும்பம், அவனுடைய குடும்பத்தினுடைய உறவினர் அவனுக்கு சத்துருக்களாய் இருந்தார்கள். மூன்றாவது அவன் நம்பியிருந்த நண்பர்கள், அவன் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்த அவனுடைய சகாக்களே விரோதிகளாய் தாவீதிற்கு மாறினார்கள். இந்த 3 கூட்டம் ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தெரிந்து கொண்டப்பட்ட தாவீதிற்கு நியாயம் செய்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஆமென். அவனுக்கு நியாயம் செய்தாரா? நிச்சயமாய் ஆண்டவர் செய்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாவீதுக்கு 3 விதமான சத்துருக்கள் கூட்டம் இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் தாவீதுக்கு நியாயம் செய்தார். அல்லேலூயா. அவர்கள் இந்த 3 கூட்டமும் தாவீதை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், அவன் பேரே சொல்லப்படக்கூடாது, ஆள் அட்ரஸே இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தவர்கள் அந்த காரியத்தை அவனுக்கு விரோதமாய் செய்தார்கள். தாவீதை எப்படியாவது தலகுனிய வைக்கணும், அவனை தலை நிமிர என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது என்று நினைத்த. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கே சில நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை வளர விடக்கூடாது, உங்களை தலை தூக்க விடக்கூடாது, தலை குனிய பண்ணணும்னு சொல்லி இந்த 3 கூட்டம் உங்களுக்கு விரோதமாகவும் இருக்கலாம். அப்படி நினைச்சு செஞ்சாங்க. ஆனால் தேவன் தாவீதிற்கு நியாயம் செய்தார். எப்படி நியாயம் செய்தார்? 3ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 3 முதல் 5 வசனங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். நல்ல கவனிங்க, அப்சலோமாலே துரத்தப்படுகிற போதுதான் இந்த சங்கீதம் வருகிறது. நீர் எனக்கு கேடகம். ஆண்டவர்கிட்ட சொல்றான் தாவீது, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ கேடகங்கள்லாம் இருக்கு, என்னுடைய இராணுவத்தில் எத்தனையோ கேடகம் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு கேடகமும் என்னை காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு கேடகமும் என்னை காப்பாற்ற முடியலை. நீர்தான் எனக்கு கேடகம். அவர் சொல்றாரு தாவீது, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறார். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதான இந்த 3 விரோதிகள் கூட்டங்களும் அவனை தலை குனிய வைக்கணும், அவனுடைய தலை நிமிரக்கூடாது என்று நினைத்தால், தேவன் இங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், தலை குனிய வைத்த அப்சலோமின் தலை நடுவானிலே தொங்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தலை குனிய வைக்க நினைத்தான், தாவீதை கர்த்தர் தலை நிமிர வைத்தார். அகிதாப்பேல் ஒருவன் இருக்கிறானே, அவன் தலை தொங்கும்படி கர்த்தர் செய்தார். அதனால தான் இந்த வார்த்தையை தாவீது இந்த சங்கீதத்தில் தெளிவாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்ல போனா, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு சத்துருவோ அல்லது அவனாலே தூண்டப்படுகிற மனிதனோ அநீதியின் மேல் அநீதி, அநியாயத்தின் மேல் அநியாயம் செய்யும் போது எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது அவர்களுக்கே செய்யப்பட நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 வகையினரும் தாவீதினுடைய வாழ்க்கையில முக்கியமாக செய்ய நினைத்தது ஒரே ஒரு காரியம்தான். என்ன தெரியுமா? ஒன்று, சிங்காசனத்தில் இவனை ஏற விடக்கூடாது, அல்லது ஏறி இருந்தால் சீக்கிரத்தில் சிங்காசனத்திலிருந்து இறக்கணும் என்று நினைத்தார்கள். அதை நினைத்து செய்தால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில்
நியாயம் செய்ய துடிக்கும் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும். அவர் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். தாவீதுக்கு சொல்லுகிறாரு, எல்லா சத்துருவும் உன்னை சிங்காசனத்தை விட்டு அகற்ற நினைக்கலாம், ஆனா நான் உனக்கு எப்படி தெரியுமாப்பா நியாயம் செய்வேன்? உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கு இருக்கும், எவராலும் அதை அகற்ற முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். நல்ல கவனிக்க, தாவீதை தேடினால் அவன் வளர்ந்த வீட்டிலே இல்லை, பிறந்த வீட்டிலே இல்லை, திருமணம் செய்து புகுந்த வீட்டில் இல்லை. எங்க இருக்கான்னா குகையில் இருக்கிறான், காடுகளிலே இருக்கிறான். அவனுடைய விரோதிகள் அவனை விலாசமற்றவனாக மாற்ற நினைத்தார்கள். அவனுடைய நிலைமை கெபி, குகை, காடு, நாளைக்கு எங்கோ என்ற நிலைமையிலே விலாசமே இல்லாமல் ஆக்க நினைத்தார்கள். ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நியாயத்தை செய்கிற ஒரு தேவன் செய்ததை சொல்லுகிறேன். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விலாசம் இல்லாமல் ஆக்க நினைத்தால் நான் ஒன்று செய்வேன்பா, நீ பிறந்த ஊரையே என் மகனுக்கு விலாசமாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இயேசு பிறந்த இடத்திற்கு, பிறந்த பெத்லகேமை உலகம் முழுவதும் அந்த இடத்தை அறிய செய்ய என் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயத்தை செய்கிற ஒரு தேவன். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, தாவீதிற்கு செய்தவர் எங்களுக்கும் நீர் செய்ய முடியும். இந்த ஊமை ஆண்டவர் சொல்லிவிட்டு லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே பார்க்கும்போது 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க. பரிசேயன் தன்னை பற்றி விளம்பரம் பண்ணி தம்பட்டை அடித்து ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரனும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் தகுதியற்றவன், உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அவனை நீதிமானாக்கி அவனுக்கு நியாயம் செய்து ஆண்டவர் வீட்டிற்கு அனுப்பினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, ஒருவேளை எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்தால், அந்த ஆயக்காரனுக்கு தகுதியை தந்து நியாயம் செய்தவர் உங்களுக்கும் நியாயம் செய்ய இந்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் சீக்கிரத்தில்
நியாயம் செய்வார். இரண்டாவது ஆண்டவர் நியாயம் செய்கிற நிலைமை ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 40:27. யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான். முதலாவது சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இங்க இரண்டாவது நிலைமை என்னன்னா, அவன் சொல்றான், என்னுடைய நியாயம் என் ஆண்டவருக்கு எட்டவில்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்வார், அப்பா தேவையானதை உனக்கு தந்து கழுக போல உயர எழும்ப செய்வேன், கழுக போல உயர உன்னை பறக்க செய்வேன். தேவன் தெரிந்து கொண்டதான யாக்கோபை குறித்து தான், இஸ்ரவேலை குறித்து தான் இந்த வசன பகுதியில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நம்மில் பலரும் செய்வதை போலவே பேசுகிறார். இந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தும் தனியாய் இருக்கும்போது இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது. இப்படி சொல்கிறேன். நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். நாள் கணக்கா, மாச கணக்கா, வருட கணக்கா ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம், நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கர்த்தர் கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியலை, கர்த்தர் காது கொடுத்து கேட்பது போலையே எனக்கு தெரியலை, அவருடைய தம்முடைய கையை ஆண்டவர் நீட்டுவது எல்லாம் இல்லை என்று சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறோம், என் தேவனிடத்தில் என்னுடைய நியாயம் எட்டவில்லை அப்படின்னு புலம்புறோம். அந்த புலம்புவதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நியாயம் செய்கிறவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மகனே, மகளே, சபையே, நீ இப்படி பேசினியே, அதை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? நியாயம் என்னிடத்தில் வந்து எட்டவில்லை என்று சொல்லி நீ நினைக்கிறாய். ஆனால் அப்படி அல்ல, நியாயம் எனக்கு எட்டி இருக்கிறது. நியாயம் எனக்கு என் சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது. நான் நியாயத்தை செய்கிற தேவன். என்னை கவனிக்கல, என் நியாயத்தை ஆண்டவர் பார்க்கல, விசாரிக்கல, எட்டல என்று சொல்லும்போது நான் யார் என்பதை கொஞ்சம் நீ செக் பண்ணி பார். கேள்வி கேட்குறீல்ல, என் நியாயம் போய் தேவ சமூகத்துக்கு எட்டலை, என் நியாயத்தை கர்த்தர் கவனிக்கலை, பார்க்கலை, என் நியாயத்தை கர்த்தர் காது கொடுத்து கேட்கலை, கை நீட்டி என் நியாயத்துக்காக எதையும் செய்யலைன்னு சொல்கிறீல்ல. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யார் என்பதை கொஞ்சம் செக் பண்ணி பாருப்பா. வாசிங்க ஏசாயா 40:28 வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கொஞ்சம் சொல்றியே, கொஞ்சம் சொல்லு. நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு செய்தீர், எனக்கு மட்டும் செய்ய டைம் இல்லை. அப்படிதான் இஸ்ரவேல் சொல்லுச்சு. நம்மளை அப்படி தான் சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணி அநேகருக்கு நடக்குது, பதிலெல்லாம் வருது, ஆனால் எனக்கு மட்டும் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு டைம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு என்று சொன்னபோது தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனை விசாரித்து பார். விசாரிச்சின்னா எங்க? பூமி முழுவதும் போய் நீ விசாரித்து பார். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை, அவர் ஒரு நாளும் இளைப்படைவதில்லை. உன் சின்ன மூளையில் ஆண்டவரை நீ ஆராய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் சின்ன குருவி மூளையை வச்சு உன்னால ஆராய முடியாது.
எத்தனை பேருக்கு உதவி செய்தாலும் என் தேவன் சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா. பலனே அவரிடத்தில் இருந்து தான் வருது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அவர் செஞ்சாலும் சோர்ந்து போறதில்ல, பலனே அவரிடத்தில் இருந்து தான் வருகிறது. இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? உனக்குள் நீ சொல்ற இந்த ஆண்டவர் காரியத்தை கவனிக்கல, நியாயத்தை கவனிக்கல என்று சொல்றியே, அவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். அடுத்த வசனம் வாசிங்க, ஏசாயா 40:29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த ஆண்டவர் நீ நினைக்கிற மாதிரி அமைதியா இருப்பவர் அல்லப்பா. எந்த தேசத்திற்கும் போய் கேட்டுப்பார், இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, நான் பலவீனப்பட்டு போன போது தேவையானதை கர்த்தர் தந்தார், சத்துவம் இல்லாத போது தேவைப்பட்டதை கர்த்தர் எனக்கு தந்தார், அதை தந்தது மாத்திரமல்ல தந்ததை இன்னும் எனக்கு அதிகமாக்கினார். இந்த நாளில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுவீராக. நான் ஒருவேளை அப்படி பேசி இருந்தால், அந்த யாக்கோபை போல இஸ்ரவேலை போல நானும் பேசி இருந்தால், என்னுடைய சூழ்நிலைக்கு தேவையானதை இந்த ஆராதனையிலேயே கர்த்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா. என்னை வைத்தே அதை செய்வதற்கு கொடுத்ததை பெருக செய்ய விரும்புகிறார். அதோடு முடிக்கல. கேள்வி கேட்ட பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, வாலிபன் என்ன வயது துடிப்பு இருக்கலாம், உலகத்தில் சொல்லுவாங்க இள வயது ரத்தம் துடிக்குது. என்ன வாலிபனுக்கு துடிப்பு இருக்கலாம், என்ன பலன் இருக்கான். ஒருவேளை அந்த வாலிபன் போய் நல்ல ஜிம்முக்கெல்லாம் போகலாம், டெய்லி நல்ல உடற்பயிற்சியெல்லாம் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் ஒரு நாள் இளைப்படைந்து விடுவார்கள். வாழ்க்கையிலே இது உண்மை. ஒத்துக்கொள்ளுகிறவன் கை உயர்த்தி சொல்லுங்க. எவ்வளவு வாலிபனாக இருந்தாலும், எவ்வளவு ஜிம்மு டெய்லி போய் பண்ணாலும், எவ்வளவு உடற்பயிற்சி ஆகாரத்தை எல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாலும் ஒரு நாளே வாலிபன் இளைப்படைவான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நியாயம் என் காதில் எட்டவில்லை என்று சொல்கிறாயே, கவனி, எனக்கு மட்டும் நீ காத்திருந்தால் நீ இளைப்பே அடையாமல் களைப்பே அடையாமல் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்ப செய்ய நானே உனக்கு பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு பேசுவீராக. எனக்கு தேவைப்பட்டதை நீர் தர முடியும், அதை ஆண்டவரே அதிகமாக்கி தரவும் உம்மாலே முடியும். ஆண்டவரே, மிக சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்திருக்கிறான் எலியா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தர் முதலாவது போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இப்போ நீங்களே உங்களே கை வச்சு சொல்லுங்க, சோர்ந்து போய் நான் வந்திருக்கிறேன், சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுக்கிறவர் முதலாவது என்கிட்ட தான் வந்து பேசுகிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து நடக்கும்படி, எத்தனை நாள், 40 நாள் நடக்கும்படி பலப்படுத்தினார். உங்கள் யார் யாரெல்லாம் நடக்க முடியல, சோர்வு பலன் சொல்கிறீங்களோ, உங்களை கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் அல்ல 40 நாள் வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய வல்லமையுள்ள கர்த்தருடைய புயம் இந்த காலை வேளையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு நிறுத்தினாரா? அவர் சொல்றார், அவருக்கு காத்திருந்தால் புது பலன் வரும் என்று சொன்னாரே, அப்படி போதும் என்று சொன்னவனுக்கு அவன் சொல்கிறான், சூறை கிடைக்கல, போதுங்கிறதாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அப்படி சொன்னவனுக்கு ஆண்டவர் புது பலனை மட்டுமல்ல புது அஜெண்டாவை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவா என்ற புது அஜெண்டாவை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். இந்த சூறை செடியே
போதும் என்று சொல்லி நினைத்தவனுக்கு புதிய டைரக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாவிற்கு ஜெபம் கேட்கப்பட்டதோ என்று கதறினவனுக்கு நியாயத்தை செய்து திருப்பத்தை தந்தவர் இந்த நாளிலே உங்களுக்கும் நியாயம் செய்து திருப்பத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, உபத்திரவம் அவனுக்கு அதிகமாய் வந்தது. ஜெபித்து பார்க்கிறான், ஒன்றும் மாறலை. கர்த்தர் பேசுகிறார், மனிதன் அழுகிறான், அடிக்கிறான். அவன் நினைக்கிறான் கர்த்தர் என்னை அடிக்கிறார்னு. உம்மை பற்றி கடைசியில் அவன் சொல்கிறான், உம்மை பற்றி இனி நான் பேச போவதில்லை. இங்கே வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. நான் பேசினது முதற்கொண்டு கதறினேன், நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்னும் பால் கடிப்பென்றும், கொடுமை என் பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்று. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. வாசிங்க. அப்பொழுது நாங்கள் அதை அறிவித்தோம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். போதும். அவன் சொல்றான், பேச போவதில்லை இனி என்று சொல்லி தீர்மானம் பண்ணிவிட்டான். ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், நீர் எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன்கிறீர். ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு அடிதான் அதிகமாகிறது. இன்னும் சொன்னால் குழி மூடுன்னு பார்த்தா குழி என்ன பண்ணுது, இன்னும் ஆழமாகி கொண்டே இருக்கிறது. என்ன ஐயா இது என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கண்ணை பேச மாட்டேன். கண்ணை மூடிக்கொண்டு கையை கட்டி வாயை பொத்தி அமைதியாக இருக்கும்போது மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உன் தாயின் வயிற்றில் இருந்தபோது உன்னை தெரிந்து கொண்ட தேவன் யார் தெரியுமா? பேச மாட்டேன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது மூளை உள்ளே இருந்து பேசுது அவனோட. தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை தெரிந்து கொண்ட தேவன் தெரியுமா? உனக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன, உனக்கு வார்த்தை தருவேன் என்று சொல்லி சிறு பிள்ளையா இருந்த உனக்கு தம்முடைய கிருபை வரம் கொடுத்து பேச வைத்தார் தெரியுமா? நீ இந்த வேலைக்கு நீயா வரல, அவர் தான் என்ன பண்ணார், உன்னை அழைத்து இந்த வேலைக்கு கொண்டு வந்தார். அது உனக்கு தெரியுமாப்பா என்று ஒவ்வொன்றாக மூளை வேலை செய்ய ஆரம்பித்த உடனே எரேமியா சொல்கிறான், பேசக்கூடாது என்று சொல்லி நான் நினைத்தால், பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் கண்ணை மூடிக்கொண்டாலும் அவருடைய அக்கினி என்னுடைய எலும்புகளுக்குள்ளே எரிகிறது. அது தான் நியாயம் செய்கிற தேவனுடைய கிருபை. இந்த நாளிலே ஒருவேளை நீங்களும் சூழ்நிலையுடைய நெருக்கத்தினாலே
இனி நான் அந்த ஆண்டவரை பற்றி பேச போவதும் இல்லை, இனி நான் அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போவதும் இல்லை, இனி வேதத்தை பார்க்க போவதும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே நீங்கள் வந்திருப்பீர்களானால், எரேமியாவை போல சொல்லுகிற அனுபவமாக இருந்தாலும் தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்தில் அமைதலாக இராத ஒரு கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் எலும்புகள் அவருடைய அக்கினியினாலே பற்றி எரிய கர்த்தர் இந்த காலவேளையில் உதவி செய்வாராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் அனல் கொள்வதாக. என் தேவன் என்னை மறக்கவில்லை, என் தேவன் என்னுடைய கூப்பிடுதலை கவனியாமல் போவதில்லை என்ற எண்ணம் என் சிந்தையை இந்த காலைவேளையில் முழுவதுமாக நிரம்ப செய்வீராக. நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ரெண்டாவது, என்னுடைய நியாயம் அவர் சமூகத்தில் போய் எட்டவில்லை என்று சொல்லுகிற பிள்ளையா இருந்தால் சொல்லுகிறார், தேவையானதை உனக்கு தருவேன், கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப பண்ணுவேன். ஆண்டவர் நியாயம் செய்கிற நிலைகளிலே தன்மைகளில் ரெண்டை பார்த்துருக்குறோம். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்கார்படிடுவோம். எல்லாரும் முழங்கார்படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நம்ம சொல்லி இருக்கிறோம், என் நியாயம், நான் ஜெபம் பண்ணுற எல்லாருக்கும் பதில் கிடைக்கிது, நியாயம் கிடைக்கிது. ஆனால் என்னுடைய நியாயம் தேவ சமூகத்தில் போய் எட்டவில்லை, என்னுடைய நியாயத்தை அவருடைய காது கேட்கவில்லை, என்னுடைய நியாயத்தை அவர் கவனிக்கவில்லை, என்னுடைய நியாயத்தை செய்வதற்கு அவருடைய கை நீட்டப்படவில்லை நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் யாருன்றதை பாருப்பா, கொஞ்சம் நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்பதை கொஞ்சம் பாரு. அதை நீ பார்ப்பாயானால் உனக்கு தெரியும், விளங்கும், நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர். உன்னை பலத்தின் தேவையானதை உனக்கு கொடுத்து உன்னை பலப்படுத்தி கழுக போல உயர செட்டைகளை அடித்து ஏற பண்ணுகிறவர். நீ நினைக்கிற சூரச்செடி போதுன்னு, ஆனால் நான் என்ன தெரியுமா, நீ நியாயம் செய்யலை, காது கேட்கலன்னு சொல்கிறீல்ல, நான் என்ன தெரியுமா செய்கிறேன், சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்குறேன், பலன் இல்லாத உன்னை பலப்படுத்தி 40 நாள் ஓட செய்ய நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நான் தொடங்குகிறேன், உனக்கு ஒரு புதிய வேலையை நான் கொடுக்கிறேன். நீ ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண உனக்கு ஒரு புதிய வழியை நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போய் வந்திருந்தா இந்த காலையில் பதில் எட்டலை, எனக்கு பதில் வரலன்னு சொல்ற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் யார் என்பதை கொஞ்சம் நினைத்து பார், நான் யார் என்பதை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. உன் விஷயத்தில் தேவையானதை கொடுத்து கழுக போல உன்னை எழும்ப பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நியாயம் செய்கிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நியாயத்தை தேடி உம்மிடத்தில் கேட்டு வருகிற 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நியாயம் செய்த தேவன், எங்களுக்கும் நீர் நியாயம் செய்கிறீர், நீர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வீர். ஆண்டவரே, எங்கள் நியாயம் எட்டலை தேவ சமூகத்தில் போய் என்று நினைத்திருந்தால் இந்த காலைவேளை எங்களுக்கு நீர் சொல்கிறீர், அந்த நிலையிலே உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை பலப்படுத்தி கழுக போல உயர எழும்ப பண்ணுவேன், உனக்கு ஒரு நியாயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினாலே கர்த்தர் முழுவதும் நிரப்புவாராக. இந்த வாரம் முழுவதும் தேவ பலன் பிள்ளைகளை நிரப்பதாக. பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியதை சீக்கிரத்திலே நீர் செய்ய போகிறீர். எங்கள் பிள்ளைகள் அதை பார்க்கட்டும், உயர எழும்ப பண்ணும். சோர்ந்து போனவங்களுக்கு சத்துவத்தை, பலனை இழந்தவர்களுக்கு பலனை தந்து சட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.